போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கு. சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் 2026 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய நியமனங்களில் பலதரப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிசிசி முறைகேடுகளை தவிர்க்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி எல்லாமே பார்க்கலாம். டிசிசியோடைய பெண்டிங் அப்பாயின்மெண்ட் லெட்டரில் நிறைய பேர்த்துக்கு மீண்டும் போஸ்டிங் வருமா? அதே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்குவரத்து கழகத்தில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் 2026 அதிக அளவில் எடுக்க போகிறாங்க. விரைவில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வர இருக்குது. ஸோ அப்படி ஆண்களுக்கும் போக்குவரத்து கழகத்தில் இலவசம் அப்படின்ற அறிவு வந்துச்சு அப்படின்னா தமிழகம் முழுவதும் கட்டுக்கடங்காத போக்குவரத்து அலை பேச ஆரம்பிக்கும். ஸோ அதில் டிரைவர் ஒரு 15,000 பேரும் கண்டக்டர் ஒரு 10,000 பேரும் எடுக்க போகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஒரு 25,000 பேர் டிரைவர் கண்டக்டர் எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி 1,00,000 பேருந்துகளை கொள்முதல் செய்யறதுக்கும் அரசு பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ தமிழகம் முழுவதும் தமிழர்களுக்கு இனி எங்கே சென்றாலும் இலவசம் தொடரும் அப்படின்றது நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து நம்ம தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அடுத்தடுத்து நம்ம இதை பற்றின கருத்துக்களை நம்ம தெரிவிக்கலாங்க. ஸோ இப்போ போக்குவரத்து கழகத்தில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் கம் கண்டக்டரை சென்ற 2025 எடுத்தவங்களுக்கு இன்னும் போஸ்டிங்கை போடாமல் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்கப்படும் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவர்களுக்கு உண்டான ஒரு பணி நியமன ஆணைகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில வாரங்கள், இந்த எலெக்ஷனுடைய கவுண்டிங் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு பணி நியமன ஆணைகள் மீதி இருக்கிற ஆணைகள் எல்லாமே வழங்கிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப எளிது. கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்க முடியும். அதில் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதை கொண்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் காட்டி தான் உங்களால் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்க முடியுங்க. ஸோ டிசிசி நியமனத்தில் பலதரப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறைகேடுகளை தவிர்க்க தமிழக அரசு போக்குவரத்து துறை எந்த அடிப்படையில் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டோம், எதன் அடிப்படையில் நாங்கள் போஸ்டிங்கை போட்டோம். ஏன்னா ஓட்ட தெரியாத பாதி பேர் பார்த்திங்கன்னா இப்போ டிரைவிங் கேட்டகரியில் ட்ரைனிங் முடிச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க, நிறையா விபத்துகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிரைவர்களை எடுத்துறதுக்கு பதிலாக மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்டை அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் இன்னும் மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு இந்த டிசிசியோடைய நியமனம் எப்பொழுது கொடுப்பாங்க அப்படின்றது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நமக்கு தெரிய வருங்க. டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.